ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மதுரை சிட்டி டிராஃபிக் கண்ட்ரோல் ஆல் பைக் சார். அலாவி குட் மார்னிங் சார். இன்றைய நாள் 24 நாளாக இருக்கணும் சார். ஃபாலோ பண்ணிங்க சார். பிரபு, இந்த இடம் சரியாக இருக்குமல்லவா? ஆமாம், அடித்தால் ஒருவன் கூட மிஞ்ச மாட்டான். சித்திரகுப்தா, நாம் உயிரெடுக்கும் முதல் நபர் பேரை கூறு. இதோ படிக்கிறேன் தர்மா. பா, நான் தான் முன்னாடி உட்காருவேன். நீயே உட்கார்றா பாப்பா. மா, சீக்கிரம் வாமா. இந்த வரேன். போலாங்க. பிரபு, முதல் பெயர் சரவணன். ஓகே, போலாமா? தருமா, அவர் மனைவி குழந்தையோடு வருகிறார். ஹலோ. சொல்லுங்க சார். இல்லை சார், ஆக்சுவலி மண்டே வந்துடுவேன் சார். அந்த டாஸ்க்குங்களா? மனைவி குழந்தையா? அதற்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சில அடிகள் விழத்தான் செய்யும். லோடு அதிகமா இருக்குனே, போதும். எவ்வளவு ஏத்தணும் தெரியும்டா. ஓ வேலையை மட்டும் பாரு. சொன்னா கேட்கவே மாட்டாரு. டேய் 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 டேய், இல்ல சார், அதான் சொல்றேன். மண்டே ஏங்க, மார்னிங். வண்டி ஓட்டிட்டே ஃபோன் பேசாதீங்க. சார், நான் ஃபேமிலியோட வெளியில போய்கிட்டு இருக்கேன் சார். ஹலோ ஹலோ, பேசுறேன் சார். என்ன பண்ணுங்க எது பண்ணி தெரியாது. ஈவினிங் 6 மணிக்குள்ள ஃபைல் ஃபுல்லா நீங்க சப்மிட் பண்றீங்க. ஏய், இங்க வாங்க, ஆக்சன் எடுங்க. ஏய், வாங்க வாங்க வாங்க. ஏய், இங்க இருப்பா. ஏய், அடுத்த நபர் யார் என்று படி. குருத்தட்டு காலவாசலு. தம்பி காலவாச போகுமா? இறங்குமா. தம்பி தள்ளி உட்காருப்பா. அப்பாடா. பிரபு, அடுத்தது மயில்தாய். இவர் ஒரு பெண்மணி பிரபு. பார்ப்போம். குருத்தட்டு காலவாசலு. உள்ள தள்ளி உட்காருங்கண்ணே. இன்னும்மா ஏற்பா. உள்ள தள்ளி உட்காருங்க. நல்லா உள்ள தள்ளி உட்காருங்க. சைடில் உட்காருங்க. ஏறுங்கம்மா, உள்ள ஏறுங்கம்மா. பாப்பா தள்ளி உட்காரு. ஏப்பா டிரைவரு, எத்தனை வத்தத்தை ஏத்துவ? இடம் பத்தலையில. சேராட்டனா அப்படிதாம்மா இருக்கும். ஒன்னு அப்படி ஒன்று சொல்லிடுவீங்க. போ பிரபு, 10 பேர் பிரபு. அதற்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த நபரை படியும். அடுத்த பெயர் ஆகாஷ். வயது 18. அவர் ஒரு பைக் ரேசர் தர்மா. அப்போ நம்மளுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி. டேய்
அடுத்தது தவமணி. இவர் ஒரு விவசாயி. ஏப்பா தாமணி, வேமா வா போய். இந்த வாரு போ. ஐயோ என்ன ஆயிடுச்சே? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா. இந்த வந்துட்டேன் பாய். பாப்பா ஆப்பா. இந்த மம்பிட்ட எப்படியா போய்? அப்பா அடுத்து மச்சான் போதும், வண்டி ஓட்டணும். ஓவர் ஆயிட்ட பார்த்துக்க. நான் என்ன உன்ன மாதிரி மோந்து பார்த்தாலே போதாவே நினச்சியா? இப்போ நான் வண்டியை எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாரு. போடா போயிடுற. பெயர் சங்கரபாண்டியன். அவர் வேகமாக குடிபோதையில் கார் ஓட்டி வருகிறார். குடிபோதை அதிகம். வேற வழியே இல்லை. காரையும் குட்டியானையும் மோத விட வேண்டியதான். மா 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 ஐயோ, யாராவது வாங்கயா? யாராவது வாங்கயா? ஐயா ஐயா, எந்திரிங்கயா. எந்திரிங்க, கண்ணை முழிச்சு பாருங்க. ஐயா கண்ணை முழிச்சு பாருங்க. ஐயா ஐயா பத்து 10க்கு பைக்கும் லோடு வண்டியும் மோதும். ஆம் பிரபு. 10-20க்கு குட்டியானையும் காரும் மோதும். ஆம் பிரபு. 10-30க்கு சேராட்டாவும் ரேஸ் பைக்கும் மோதும். ஆம் பிரபு. எப்படி? சித்திரகுப்தா பிரபு. இன்னும் நடக்கவில்லை, நேரமாய் கொண்டிருக்கிறது. நீ ஏதும் செய்து விட்டாயா? இல்லை பிரபு, நான் எதுவும் செய்யவில்லை. பிரபு, அங்கே பாருங்கள். பைக்கில் பறந்து வந்து கொண்டிருந்தவன் பாத யாத்திரையாக வருகிறான். சார் வணக்கம் சார். கோத்தரோட செக் போஸ்ட் ரிசீவ் சார். அலாட்டா வந்து வைக்கமா ஆட் பண்ணிக்கிறேன் சார்.
நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பூரா ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிறேன் சார். வணக்கம் சார். பிரபு, உங்கள் பணியை செய்ய விடாமல் தடுத்த அந்த கல்வர் அல்ல, மக்களை காப்பாற்றும் ஒரு காவலர். அங்கிள், எங்களை ஏன் நிப்பாடி வச்சிருக்கீங்க? பாப்பா நீங்க படிச்சுட்டு என்னவா போறீங்க? நானு உங்களை மாதிரி பெரிய போலீஸ் ஆக போறேன். அப்புறம் நான் கமிஷனர் ஆவேன். ஓ, கமிஷனர் ஆகணுமா? உங்க கனவை கலைக்க பார்க்குறாரு உங்க அப்பா. உங்க மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. உங்களை வச்சுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே கவனமே இல்லாமல் வராரு. ஹெல்மெட்டும் போடலை. கவனம் செதறி கீழே விழுந்து அடி ஏதும் பட்டுச்சுன்னா நீங்க எப்படி உங்க லட்சியத்திலையும் கனவுலையும் ஜெயிக்க முடியும்? அப்ப உங்க கனவை கலைக்கிறது யாரு? என் மேல அக்கறையே இல்லையாப்பா? நீயே என் கனவை கலைக்க பாக்குறியாப்பா? இல்லடா, என்ன மன்னிச்சிடுறா. சாரி சார். ஆகா, அருமை. அப்ப அந்த பைக் ரேசர் ஓவர் ஸ்பீடு 120 வருது. ஏடியா, அந்த பைக்கை லாக் பண்ணுங்க. ஏய் நிப்பாட்டு. தம்பி ஓரமா போடுங்க. எதுக்காக ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க தெரியுமா? எதிர்பாராம விலங்குகளோ குழந்தைகளோ வந்துட்டா குறைஞ்ச ஸ்பீடா கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிடலாம். நீங்க 120 ஸ்பீட்ல வந்திருக்கீங்க, எப்படி உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்? தம்பி இந்த ஜிக்ஜாக் வேலையெல்லாம் யாருக்காண்டி கண்டுறீங்க? அப்துல் கலாம் ஐயாவே சொல்லிட்டு போயிட்டாரு, எதிர்கால உலகம் உங்க கையில தான் இருக்க போகுதுன்னு. என்ன, இதுல செலுத்துற அறிவை நல்ல விஷயத்துல செலுத்தி அவர் மாதிரி நீங்க ஒரு நல்ல விஞ்ஞானியா வரலாம். சரி சார். ஓகே. சாரி சார். சார், குடிபோதையில் வண்டி ஓட்டியிருக்காரு, சீட் பெல்ட்டும் போடல. ஏட்டையா, நிதானமாவே இல்லை சார். ஃபுல்லாக அடித்தாலும் ஸ்டெடியாக நிற்போம்ல. ஃபோனில் பேசுகிறவங்களுக்கு எதுக்கு ஃபைன் போடணும் தெரியுமா? அவங்க கவனம் சதனம் தான். நீங்கள் நிதானமாகவே இல்லாமல் இருக்கீங்க. டிரைவருக்கு கவனமும் நிதானம் தான் முக்கியம். உங்களால தான் விதிமுறையை மதித்து ரோட்டில் ஒழுங்காக போகிறவங்களுக்குமே ஆபத்து. தண்டனை கடுமையாக கொடுத்தா தான் உங்களை மாதிரி ஆளுகளை திருத்த முடியும். வண்டியை சீஸ் பண்ணுங்க ஏட்டையா. சீனியர் சம்பி சார். சார், நான் வரும்பொழுது மஞ்சள் விளக்கு தான் சார் எரிஞ்சிச்சு. மஞ்சள் விளக்கு எரிஞ்சாலே நிற்க தானே செய்யணும். நிற்கலன்னா உங்கள் ரைட் சைடு சிக்னல் விழுகுது, ஒரு பஸ் வருது, அதுக்குள்ளே போயிடலான்னு நினைப்பீங்க. ஆனால் பஸ்ஸோட சைடில் ஒரு காரோ பைக்கோ வந்துச்சுன்னா அவங்க வர்றது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வர்றது அவங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன நடக்கும்? மஞ்சள் விளக்கு எரிஞ்சாலே நிற்க தான் செய்யணும். அம்மா, வண்டி விட்டு எல்லாரும் கீழே இறங்குங்க. வாங்க வாங்க, போலீஸ்காரங்க எதுக்கோ கூப்பிடுறாங்க, வாங்க போவோம். ஏமா, இந்த வண்டியில எத்தனை பேருமா ஏறுவீங்க? எத்தனை பேருக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க இந்த வண்டியில? 3 பேருக்கு சார். இதுல எந்த 3 பேரை சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஏத்திருக்கீங்க? என்னப்பா செய்யறது, இந்த வண்டியில காசு கம்மி, டயத்துக்கு போயிடலாம். அம்மா, ஆபத்தான பயணம் இது. காசையும் டயத்தையும் பார்த்து இந்த வண்டியில போறீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகி போச்சு, உங்களுக்கு இன்சூரன்ஸ் எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அதனால உங்க எல்லாத்தையும் நான் பஸ்ஸில் ஏற்றி விடுறேன். சார், ஓவர்லோடு, சீட் பெல்ட்டும் போடல. சடன் பிரேக் போடும்போது உங்க கண்ட்ரோலை மீறி சீட்டுக்கு முன்னாடி போய் முட்டிடுவீங்க. அப்படி முட்டும் போது என்ன நடக்கும்? கண்ணாடியில் போய் தலை முட்டிடும் இல்லையா? அதனால தான் சீட்டு பெல்ட் போடணும். அது உங்களை பாதுகாத்துரும். உங்க உயிர் அங்க பாதுகாக்கப்படும்.
ஓவர்லோடு ஏற்றக்கூடாதுன்னு தெரியும்ல? ஆமாங்க சார், எங்கள் ஓனர்கிட்ட நான் சொன்னேன் சார், அவர் கேட்கவே இல்லைங்க சார். ஐயா, வண்டி வந்து ஓனர்லாம் ஓட்ட மாட்டாங்க, நீங்கள் தான் ஓட்டணும். வருஷத்துக்கு ஒரு தடவை எஃப்சி எடுக்கணும். ஏன், இன்ஜின் சரியாக இருக்கா, வண்டியினுடைய கண்ட்ரோல் என்ன, எவ்வளோ லோடு தாங்கன்னு உத்தரவு கொடுத்துருவாங்க. அதை மீறி லோடு ஏற்றுனா வண்டி கவுளுமா கவுளாதா? வண்டி ஏற்றுங்கட்டியா? ஐயா கீழே இறங்குங்க. இந்த வண்டியில் லோடு மட்டும்தான் ஏற்றணும், ஆளெல்லாம் ஏற்றிட்டு போகக்கூடாது. சரிப்பா. உயிருக்கு ஆபத்து. உங்களோட உயிர் எங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ரொம்ப முக்கியம். விவசாயிகள் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. சரிப்பா. விவசாயிகள் பாதுகாக்கப்படணும். சரிப்பா. ஐயா, தயவு செய்து வந்து பஸ்ஸில் ஏறுங்க, பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க. சித்திரகுப்தா, தம்பி, நான் உங்க பணியை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். நீங்களும் மக்களும் நல்லா இருக்கணும். பிரபு, உயிர் எடுப்பீர்கள் என்று பார்த்தால் ஆசீர்வாதம் செய்து வருகிறீர்கள். சித்திரகுப்தா, போக்குவரத்து விதிகளை மக்கள் புரிந்து கொண்டால் இதையும் வெல்லலாம் என்று போலீஸ்காரர்கள் நிரூபித்து விட்டார்கள். Let me sing a குட்டி story, pay attention, listen to me. தம்பி நில்லுங்க. தம்பி, நீங்கள் இந்த ரோட்லலாம் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? நம்ம ஊர் தான்ல, சைக்கிள் கூட ஃப்ரீடம் ஓட்டம் இல்லையா? ஓட்டலாம். 18 வயசாகி பெரிய பயிலாகி தான் நீ இந்த ரோட்டில் ஓட்டணும், சரியா? அங்கே பாருங்க, பெரிய பெரிய லாரி வருது, பஸ் வருது, அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இல்லையா? ஓ, எனக்கு டிஸ்டர்பன்ஸா? அப்போ ஓகே, நான் எங்க வீட்டுக்கிட்ட ஸ்ட்ரீட்லயே ஓட்டிக்கிறேன். குட். சல்யூட் தமிழ்நாடு போலீஸ்.